முதலா கையெழுத்து அட்வான்ஸ் வாங்கின படம் கேபி சார் படம் தான். அது மரச்சரித்திரம் என் தமிழ்ல பண்ணணும்னு சொல்லி பெங்களூர்ல நான் இருக்கும்போது பிரபு பிலிம்ஸ்ங்கிறது மரச்சரித்திரம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டு என் நம்பரை பிடிச்சி என்ன பார்க்க சொன்னாரு. நான் இங்க வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு 2-3 மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீ வந்தா கரெக்டான ஆளுன்னு கேபி சார் நினைச்சதுனால அரங்கநாள் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவர் பையன் இன்னைக்கும் இருக்கான். எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என்னோட அட்வான்ஸ் இன்னைக்கும் உங்க கையில இருக்குன்னு. அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கின படம் அதுதான். ஆனா அவரு பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்கிறதுல அவர் டைம் கொடுத்தாரு. அந்த டைம்ல நான் வந்து கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு அனதர் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர் பாபு சார் டைரக்ட் பண்றதுதான் தெலுங்கு படம் நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் போய் நடிச்சிட்டு வர இங்க ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்ததும் என்ன தேடுறாரு கேஷுவலா, எங்க மோகன் இங்க தான் இருக்கான்னு பார்த்தா நான் ஜாலியா ஒரு மாதிரி எல்லாரும் மத்தியில நிக்கிறேன். என்னன்னா டோட்டல் மீசையும் மொட்டையும் அடிச்சிருந்தேன். மொட்டை தலை ஷேவ் பண்ணி மீசி எடுத்திருந்தேன். அந்த கிழக்கே போகும் தெலுங்குல ஒரு சீன்ல கழுதை மேல கூட்டிட்டு போகும்போது தலையில ஷேவ் பண்ணி அதுதான் அந்த படத்தோட பினிஷிங் ஷாட்டா எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டேன். இப்பதான் பார்த்து கோச்சிட்டு அண்ணா பின்னா திட்டுறாரு, எவன்டா இதெல்லாம் ஷேவ் பண்ண சொன்னேன். நான் வந்து நோ சார், பாப்பு சார், கிழக்கே போகும் ரைட் சார், தெலுங்கு சார், தூர்ப்பு வெள்ளை சார் அப்படி எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், முன்ன அப்படி இல்ல சார், த டாங்கி சீன் சார் என்ற. அதான் இத்தனை நாளா பிளான் பண்ணி படம் பண்ணோம்னு பிளான் பண்ணா இப்போ ஒரு கெட்ட வார்த்தையில எல்லாம் தீத்தி முடி வரணுமே சார், என்ன அப்படியே அப்படி இப்படி சுத்தி நடந்துட்டோம்னு சொன்னார். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும், இந்த படம் அப்புறமா பண்றேன் நான், அந்த பேர் முடி வாழட்டும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணாண்டா, இப்போ படம் பண்ண வேண்டாம் நிறுத்தி போஸ்ட்போன் பண்ணார். அந்த டைம்ல பத்மினி கோலாபுரி வாஸ் சப்போஸ் டு டூ சரிதாஸ் ரோல். எவ்ரிதிங் வாஸ் ஃபிக்ஸ்ட். அரங்கண்ணால் தான் மரச்சரித்திரா பண்ண ப்ரொடியூசர் தான் தமிழையும் எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த போஸ்ட்போன் பண்ண டைம்ல ஒரு 6 மாசத்து வரணும், முடியெல்லாம் கரெக்டா வளரணும்னு டைம்ல ஒரிஜினல் மரச்சரித்திரா தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் இட் வாஸ் a சூப்பர் டியூப்பர் ஹிட். அதனால இப்ப எடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க சொல்லிதான் நெஞ்சத்தை கீழாத ஹீரோக்காக மகேந்திரன் சார் தேடிட்டு இருக்காருன்னு அனந்து சார் நியூஸ் போய், அனந்த் இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு பையன் இப்ப ஒரிஜினல் மரச்சரித்திரா ரிலீஸ் ஆனதுனால பண்ண மாட்டோம், இப்போ வேணும்னா யூஸ் பண்ணுங்க, நாடகம் இதுல எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை பத்தி சொன்னதாகவும் அப்படி என்னை பார்த்து கூப்பிட்டதாக நெஞ்சத்தை கீழாத. அந்த டைம்ல இருந்து கிட்ட சிந்து பைரவி, அக்னி சாட்சி வரைக்கும் படங்கள் கேட்டிருக்கிறது உண்மை. பட் அன்பார்ச்சுனேட்லி பயணங்கள் முடியுது அந்த டைம்ல எல்லாம் நான் ஓவர் பிஸி ஆகும்போது அவர் கூப்பிடுற நாட்கள் அவ்வளவு நாட்கள் என்னால கொடுக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் போகும்போது சாரி சார், தப்பா நினைக்காதீங்க சார், அந்த புது டைரக்டர் அந்த புது ப்ரொடியூசர் கால் ஷீட் கொடுத்திருக்கேன்னா கடைசியில நீ என்னைக்கு இருந்தா நீ ஆர் மை ஆக்டர் கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இந்த படம் பேர் என்ன? எந்த படம்? மரச்சரித்திர தமிழ்ல வைக்கிறதா இந்த படம் பேர் அலைகள் எழுதிய கவிதை. சினிமா பொறுத்தவரை நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுக்கு நான் அவ்வளவு லக்கி இல்லை. நான் எப்பவுமே அக்வென்டன்ஸ் தான். பழகுற டைம்ல எல்லாரும் நல்லா பழகுவோம். சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் பழகுறோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படித்தான் போயிட்டு இருக்கே தவிர இந்த சக்சஸா இருக்கும்போது நிறைய பேர், சக்சஸா இல்லைன்னா நிறைய பேர். நான் எப்பவுமே கொஞ்சம் சோசியல் மீடியால இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகுவே தவிர ஐ எம் நாட் இன் டூ இன். ஸோ உள்ள போய் அதை அனுபவிச்சு அதெல்லாம் இல்லை. நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருப்போம். அந்தந்த டைம்ல அந்தந்த இயக்குனர், சக நடிகர் பார்ப்போம். அதுக்கப்புறம் நானா இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்தது. சினிமால வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். டெஃபினட்டா வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட், படம் ஃபிளாப் ஆனா என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு, அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது போனாதான் நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும். பிகாஸ் அதர்வைஸ் எல்லாரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்றுடுவோம். அது ரெண்டுமே எனக்கு இல்லை. நீங்க சொல்ற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறார். பெங்களூர்ல எடுத்திருக்கிறார், டெல்லியில எடுத்திருக்கிறார், சென்னையில எடுத்திருக்கிறார். பட் யாருக்குமே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்ல விஷுவலா கட் பண்ணி ஷூட் பண்ணிருக்காரு மணிரத்னம் அவர். சோ ஒரு இயக்குனர் மேலதான் எனக்கு எப்பவுமே கௌரவம் அதிகமாவது தவிர தாஜ்மஹால் அப்படித்தான். அங்க போய் ஷூட் பண்றதுக்கு பிளான் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி டெக்னிக்கல்லாம் விடல, ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ள விடல. பட் நோயிங் மணி என்ன பண்ணாரோன்னா பண்ணி ஆகணும், வந்திருக்கும். அதனால பேக் ஸ்டாப் போனா அங்க யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பாக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அற்புதமா அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கரா நடிக்கும் போது பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும் போது மக்களும் அது ஆமா அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாவும், ஒரு கேன்சர் பேஷண்டாவும், ஒரு லவர் பாயாவும், ஒரு ட்ராஜடியா முடிக்கிற அந்த கதையில எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவா என்னோட படங்கள்ல பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம்.
அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில நிக்கிறது காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா கொடுத்திருக்கிறது. அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு?